SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகில் மிக பெரும் பணக்காரரை சந்தித்த இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. உக்ரைன் ரஷ்யா போரில் கூலிப்படையாக இலங்கையர்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை படுகொலை செய்த நபர். மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி. கடவுச்சீட்டை ஒப்படைத்த டயனகாமகே நீதிமன்றம் அதிரடி. அமெரிக்காவில் கஞ்சா உபயோகிப்பது குற்றமல்ல, ஜோ பைடன் தெரிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகில் பெரும் பணக்காரரான எலான் மாஸ்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தோனேசியாவின் பாலி நகரில் இடம்பெற்ற உலக நீர் மாநாட்டில் உயர்மட்ட கூட்டத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் மீட்சி, பொருளாதார ஆற்றல் மற்றும் முதலீட்டுக்கான புதிய வாய்ப்புகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றன. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் கூலிப்படை நிறுவனங்களினால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட குடிமக்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு 400 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் உக்ரைனில் போரிடுவதற்காக கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் தொடர்பாக அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கு பதிலடியாக ரஷ்யாவுக்கான முதன்மையாக போரிடும் முன்னாள் இராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் கொடிய நிலைமைகளை திருப்பி வந்த சிலர் அம்பலப்படுத்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் குடும்ப உறுப்பினர்களுக்கு முறைப்பாடுகளை அளிக்க அவசர அழைப்பு ஒன்றை அமைத்துள்ளது. அதன் மூலம் இதுவரை மொத்தம் 411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா மோதலில் பாதுகாப்பு படையினரின் முன்னாள் வீரர்கள் மட்டுமன்றி இராணுவ பயிற்சி ஏதுமில்லாத குடிமக்களும் கூலிப்படையாக இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குருநாகல் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை நபரொருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் மீரிகம மாலத்தெனிய நால பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 80 வயதான தந்தை, 77 வயதான தாய் மற்றும் 42 வயதான மகன் ஆகியோரே கொலை செய்யப்பட்டுள்ளனர். 42 வயதுடைய ஒருவரே இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை மிதிவண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட போலீசார் அவரிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை கைப்பற்றியுள்ளனர். இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இந்த கடிதங்களை பரிசோதித்த போது கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நிலைமையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பசறை லுணுக்கலை பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வழிபாட்டு தலம் ஒன்றில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் லுணுகனை கீனகுட பகுதியைச் சேர்ந்து 76 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக லுணுகனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனகாமகே தனது கடவுச்சீட்டை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார். நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு அமைய அவர் இந்த கடவுச்சீட்டை அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார். டயனகாமகே இலங்கையின் குடியுரிமை பெற்றவர் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்டபூர்வமாக தகுதியற்றவர் எனவும் உயர் நீதிமன்றத்தில் 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இதற்கமைய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தடை விதித்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தினால் டயனகாமகேக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து கடந்த மே மாதம் 9ஆம் தேதி உத்தரவிடப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப் பொருட்கள் என மறுவகைப்படுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவை அனைத்தும் அதிக ஆபத்து கொண்ட போதைப் பொருட்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தல் மற்றும் கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகமாக தண்டனை வழங்கப்பட்டாலும் கஞ்சா பயன்படுத்துவது தொடர்பாக கைது நடவடிக்கைகள் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன. இந்நிலையிலேயே கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என மறுவகைப்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்மொழிந்ததுடன் அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்துவது அதிகாரப்பூர்வமாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மேலும் தெரிவிக்கையில், கஞ்சா பயன்படுத்தியதற்காக யாரும் சிறையில் இருக்கக்கூடாது. கஞ்சாவை அணுகுவதில் தோல்வியுற்றால் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டதுடன் அந்த தவறுகளை சரி செய்வதில் தான் உறுதியாக இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் மிக பெரும் பணக்காரரை சந்தித்த இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. உக்ரைன் ரஷ்யா போரில் கூலிப்படையாக இலங்கையர்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை படுகொலை செய்த நபர்.
மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி. கடவுச்சீட்டை ஒப்படைத்த டயனகாமகே, நீதிமன்றம் அதிரடி. அமெரிக்காவில் கஞ்சா உபயோகிப்பது குற்றமல்ல, ஜோ பைடன் தெரிவிப்பு.